ராகுல் காந்தியோட ஈகோ தான் இவ்வளவுக்கும் காரணமா. பாஜகவுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கு, அந்த வீக்னஸை காங்கிரஸால பயன்படுத்தி ஜெயிக்க முடியும் அப்படின்னு ஒரு சான்ஸ் இருந்தா கூட தன்னோட ஈகோவின் காரணமாக அதை பயன்படுத்த மாட்டிக்கிறார் அப்படின்னு நான் சொல்லுங்க. காங்கிரஸை சேர்ந்து 50க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் 50 ஆண்டுகளுக்கு மேலே அங்கே பயணித்தவங்களே சொல்லியிருக்கிறாங்க. இன்னும் ஒருபடி மேலே போய் திக் விஜய் சிங் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, தன்னுடைய சொந்த தங்கச்சி பிரியங்கா காந்தி ஏன் இன்னும் பொறுப்பு கொடுக்காமல் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுப்புறாரு. அதற்கு 3 காரணங்கள் சொல்லப்படுது. அதுலேயும் இந்த ஈகோ மேட்டர் அப்படிங்கிறது வருது. இதை தவிர்த்து 2 காரணங்கள் சொல்லப்பட்டிருக்குது. எதற்காக பிரியங்கா காந்திக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சும் கூட அவருக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்குது. ராகுல் காந்தியோட ஈகோ எந்த இடத்துல டச் ஆகிருக்குது. இதனால் தேசிய அரசியலில் பாஜக எப்படியெல்லாம் பயன்படுது, இதன் காரணமாக அதாவது ராகுல் காந்தியோட ஈகோவுனால பாஜகவுக்கு எங்கெல்லாம் ப்ளஸ், காங்கிரஸிற்கு எங்கெல்லாம் மைனஸ், இது தொடர்பாக தான் இந்த வீடியோ முழுது பேச போகிறோம். வாங்க பார்க்கலாம். வணக்கம் மக்களே, நான் உங்கள் மது கோப்பாசையிலிருந்து. முதல்ல திக் விஜய் சிங் என்ன சொன்னார் அப்படிங்கிறதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பிரியங்கா காந்தி அவங்களுக்கு ரொம்ப ஃபேஸ் வேல்யூ இருக்குது, மக்களுக்கு நல்ல ரீச் இருக்குது, கட்சிக்குள்ளே நல்ல மதிப்பு இருக்குது. அப்படி இருந்தாலும் கூட அவங்களுக்கு போர்ட்ஃபோலியோவே இல்லாத ஒரு பொதுச் செயலாளர் பதவியை எதுக்காக கொடுத்துருக்கிறீங்க, அவங்களுக்கே ஒரு அதிகாரமிக்க பதவியை கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்குறாரு. அந்த இடத்துல இருந்து தான் இந்த ஒரு விவாதம் அப்படிங்கிறதே தொடங்குது அப்படின்னு சொல்லலாம். பிரியங்கா காந்தியோட ட்ராக் ரெக்கார்டு எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, அவங்க 2019 ஒரு இந்த தேர்தல் நடக்குது இல்லையா, நாடாளுமன்ற தேர்தல், அதற்கு ஒரு 10 மாதங்களுக்கு முன்பு தான் அரசியலுக்குள்ளே வராங்க. வந்த உடனே எங்கே ஒரு சான்ஸ் கொடுக்குறாங்க அவனுக்குன்னா, உத்தரப்பிரதேசத்தினுடைய கிழக்கு உத்தரப்பிரதேச பகுதி அவங்களோட கண்ட்ரோலில் கொடுக்குறாங்க, வெற்றி பெற்று கொடுக்கணும்னு சொல்கிறாங்க. கிழக்கு உத்தரப்பிரதேசத்தில் யாரெல்லாம் போட்டி போட்டாங்க தெரியுமா? அங்கே தற்போது முதலமைச்சராக இருக்கக்கூடிய யோகி ஆதித்யநாத் தொகுதி இருக்குது, வாரணாசி தொகுதி, இந்தியாவினுடைய பிரதமராக இருக்கக்கூடிய மோடி அவர்களுடைய தொகுதி இருக்குது. இவ்வளோ கடுமையான ஒரு பகுதி அவருக்கு ஒதுக்கப்பட்டது அப்படிங்கிறது கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. அந்த இடங்களில் மிகப்பெரிய ஒரு படுதோல்வியை 2019 தேர்தலில் காங்கிரஸ் பெறாங்க. இதற்கு பல்வேறு விதமான காரணங்கள் சொல்லப்பட்டது. முதல்ல பிரியங்கா காந்திக்கு அரசியல் பக்குவம் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த கிழக்கு உத்தரப்பிரதேசம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது முதல் காரணமாக சொல்லப்படுது. இன்னொரு காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த ஒரு பிராண்ட் இருக்குது, பிரியங்கா காந்திக்கு தானாகவே ஒரு பிராண்ட் உருவாகி இருக்குது. இந்த இந்திரா காந்தியோட சாயலில் பிரியங்கா காந்தி இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பிம்பம் உருவாக்கப்பட்டு இருக்குது. அதை உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டுமென்றே இப்படி கொடுக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு கேள்வியையும் கட்சியை நோக்கி கேட்கிறாங்க. சரி, அடுத்த முக்கியமான ஒரு கேள்வி, பிரியங்கா காந்திட்டு அப்படி என்ன ஸ்பெஷல் இருக்குது, எதற்காக இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு பல்வேறு தரப்புலேருந்து குரல் எழுது அப்படின்னா, முதலே பேசின மாதிரி இந்த இந்திரா காந்தியினுடைய சாயல் அப்படிங்கிறது பிரியங்கா காந்திக்கு இருக்குது அப்படிங்கிறதும், அவங்க பெரிய ஆக்ரோஷமான பாலிடிக்ஸ்லாம் அப்படியே கத்திக்கிட்டு பேச அப்படிலாம் கிடையாது. கொஞ்சம் ரொம்ப அமைதியாக பேசுகிறாங்க, அதே மாதிரி ரொம்ப ஷார்ப்பாகவும் பேசுகிறாங்க அப்படிங்கிறதும், அவங்க பேசக்கூடிய விவாதங்கள் அப்படிங்கிறது வட இந்திய பெண்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கிறதும் ஏற்றுக்கொள்ளத்தக்க ஒன்றாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பார்லிமெண்ட்டில் அவர் சிரிச்சுக்கிட்டே அந்த பாஜகவை நோக்கி வைக்கக்கூடிய விமர்சனங்கள் ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஒரு பாயிண்டாக சொல்கிறாங்க. இன்னொன்று என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த மோடி எரா முடிஞ்சிருச்சு அப்படின்னா பாஜகவிற்கு பெண்களை வாக்கை இழுக்கக்கூடிய சக்தி மிகப்பெரிய அளவில் குறைஞ்சு போயிடும். இந்த நிறைய நலத்திட்டங்கள் இருக்கு இல்லையா, அந்த நலத்திட்டங்களை முன்னிலைப்படுத்தி அவங்க பண்ணாலும் கூட, ஆனால் இந்த பிரியங்கா காந்தி பிராண்ட் அப்படிங்கிறத காங்கிரஸ் பில்ட் பண்ணி முன்னாடி நிறுத்தும் பொழுது, இந்த மோடி எராவிற்கு பிறகு, மோடி இருக்கும் வரை கிடையாது, மோடி எராவுக்கு பிறகு பாஜக பெண்களின் வாக்கை கவருவது ரொம்ப சிரமமாக இருக்கும். எப்போ சிரமமாக இருக்கும் அப்படின்னா, காங்கிரஸ் பிரியங்கா காந்தியை முன்னிலைப்படுத்தும் போது தான் அப்படிங்கிறதா அழுத்தம் திருத்தமாக சொல்கிறாங்க. இன்னொரு முக்கியமான காரணம் என்ன சொல்கிறாங்க, மோடி அரா முடிந்ததுக்கு பிறகு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாஜக பெண்களுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் அப்படிங்கிறது பேசப்படும் அப்படின்னும், இப்போவே பேசினாங்க அப்படின்னா 30 கேபினெட் மினிஸ்டர்களில் 2 பேர் தான் பெண்களாக இருக்கிறாங்க. 17 மாநில முதலமைச்சர்கள் இருக்கிறாங்க பாஜகவிற்கு, அதில் டெல்லியை சேர்ந்தவர் மட்டும்தான் பெண் முதலமைச்சராக இருக்கிறார் அப்படிங்கிற வாதத்தை எல்லாம் முன் வச்சு பேசுகிறாங்க. ஸோ பிஜேபியினுடைய இந்த பெண்கள் ஓட் பேங்கை சிதைக்கிறதுக்கு காங்கிரஸ் இருக்கக்கூடிய மிகப்பெரிய டூல் பிரியங்கா காந்தி. அப்படி இருந்தாலும் கூட பிரியங்கா காந்தியை காங்கிரஸ் எப்படி பயன்படுத்துகிறாங்க, ரொம்ப ரொம்ப டஃப்பாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம் ஒதுக்கப்படுது. அதற்கு பிறகு அசாமுக்கு மாற்றப்படுறாங்க, ஒரு தேர்வுக்குழுவினுடைய தலைவராக மாற்றப்படுறாரு. அங்கே வலுவாகக்கூடிய பாஜக மீண்டும் ஜெயிக்கிறாங்க. மீண்டும் அவருக்கு தோல்வி அப்படிங்கிறது தான் இப்போ பரிசாக கிடைக்குது. அதாவது தொடர் தோல்விகள் தான். 2019 தோல்வி, அதற்கு பிறகு வந்த சட்டமன்ற தேர்தல் உத்தரப்பிரதேசத்தில் தோல்வி, ஹரியானா தேர்தலில் தோல்வி அப்படின்னு பிரியங்கா காந்தி முன்னிலை வகித்து நடத்தப்பட்ட தேர்தல்கள் எல்லாத்தையும் தோல்வி அடைஞ்சிட்டாங்க அப்படிங்கிற ஒரு பிம்பம் அவரை சுற்றி உருவாக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னும், இது ஒரு வேண்டுமென்றே உருவாக்கப்பட்ட பிம்பம் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட்டை வைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் முதலே சொன்னது போல அரசியலை சார்ந்த அந்த ஒரு அனுபவம் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டஃபாக கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான பாயிண்ட்டும் வைக்கிறாங்க.
சரி, ஓகே. இப்போ பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம முதல்ல ஸ்டார்ட் பண்ண மாதிரி பிரியங்கா காந்திக்கு ஏன் முக்கியத்துவம் கொடுக்கல அப்படின்னு கேட்கும்பொழுது 3 காரணங்களை சொல்கிறாங்க. யார் சொல்கிறாங்க அப்படின்னா, காங்கிரஸை சேர்ந்த மூத்த முன்னோடிகளாக இருக்கிறாங்க. 52க்கும் மேற்பட்ட நபர்கள் இதற்காக தங்களோட கருத்துக்களை பதிவு செஞ்சிருக்கிறாங்க. 3 விதமான கருத்துக்கள் அந்த 52 பேர்த்தில் மேஜராக வந்திருக்குது. முதல் காரணம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பிரியங்கா காந்தி முன்னிலைப்படுத்தப்படாமல் இருப்பதற்கு முக்கியமான காரணமே சோனியா காந்தி தான். தன்னுடைய மகன் ராகுல் காந்தி தான் வந்து காங்கிரஸின் முகமாக இருக்கணும், அடுத்த பிரதமராக ராகுல் காந்தி தான் வர வேண்டும் அப்படிங்கிறது தான் பிரியங்கா காந்தியினுடைய விருப்பமாக இருக்குது. இப்போ ஒருவேளை பிரியங்கா காந்தி அவங்களோட மகள் தானே, ஏன் அவங்க முன்னிலைப்படுத்தக்கூடாது அப்படின்னு ஒரு கேள்வி எழும் பொழுது, ராகுல் காந்தி பிரியங்கா காந்திக்கு முன்னாடியே அரசியலுக்கு வந்துட்டாரு. இதற்கு பிறகு பிரியங்கா காந்தி வந்து முன்னிலைப்படுத்தப்படும் பொழுது அது ராகுல் காந்தி தோல்வி அடைஞ்சிட்டாரு அப்படிங்கிற பிம்பம் உருவாக்கப்படும். தோல்வினால பிரியங்கா காந்தி அரசியலுக்கு வந்திருக்கிறாங்க அப்படின்னு தான் பேசப்படுமே ஒழிய வேறு விதமாக பேசுவதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால ராகுல் காந்தி தான் முன்னிலைப்படுத்த வேண்டும் அப்படிங்கிறது சோனியா காந்தியின் விருப்பமாக இருக்குது அப்படின்னு முதல் காரணத்தை சொல்றாங்க. இரண்டாவது காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ராகுல் காந்தியினுடைய ஈகோ. இது மாநில கட்சிகள் சார்ந்து நிறைய விஷயங்களும் ராகுல் காந்தி ஈகோ அப்படிங்கிற பேசப்படுது. 2024 மு.க. ஸ்டாலினிடம் காட்டிய அந்த நெருக்கம் 2026 தேர்தலில் காட்டப்படலை அப்படிங்கிறதுக்கும் ராகுல் காந்தியினுடைய ஈகோ தான் முக்கியமான காரணம் சொல்கிறாங்க. ஈகோ எங்கே டச் ஆகுது அப்படின்னா, 2025 பீகாரில் தேர்தல் நடக்குது. தேர்தல் பிரச்சாரத்திற்கு ஸ்டாலின் அவர்கள் இங்கேருந்து போகிறாரு. அப்போ அவருக்கு கிடைச்ச வரவேற்பு, அதாவது ராகுல் காந்தி, ஸ்டாலின், தேஜஸ்வி 3 பேரும் இருக்கக்கூடிய ஸ்டேஜில் ராகுலை விட அதிகமான வரவேற்பு ஸ்டாலினுக்கு கிடைச்சது அப்படிங்கிறதும், அதற்கு பிறகுதான் ராகுல் காந்திக்கு அந்த ஈகோ வந்து டச் ஆகி அதுக்கப்புறம் இந்த ஒரு இதை காட்ட விரும்பினாரு அப்படிங்கிறது முக்கியமான காரணமாக சொல்றாங்க. சரி, ஈகோ மட்டும்தான் காரணமா அப்படின்னா, அதையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்றாங்க. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட ஒரு அதிகார அமைப்பு சுற்றி வச்சிருக்கக்கூடியது, முக்கியமா இந்த வேணுகோபால் போன்றவங்களை சொல்றாங்க. வேணுகோபால் போன்றவர்கள் ராகுல் காந்தி ஒரு தலையாட்டி பொம்மையாக பார்க்கறாங்க அப்படின்னு, சொல்வதை கேட்டுக்கிட்டு செயல்படுத்தக்கூடிய தலைவராக இருக்கிறார் அப்படிங்கிற மாதிரியான பார்க்கறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ மாணிக்கம் தாகூர் இங்கே தமிழ்நாட்டில் வந்து எப்படி மாநில தலைவர் ஆயிருக்கார் அப்படின்னா, இது போன்ற ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் அமைப்பின் மூலமாக தான் இருக்குது அப்படின்னும், தனிப்பட்ட முறையில் வந்து ராகுல் காந்தி அவர்கள் அந்த முடிவு எடுக்கல அப்படிங்கிற மாதிரி குற்றச்சாட்டையும் பல்வேறு தலைவர்கள் வைக்க தொடங்கியிருக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் விஷயம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் நான் சொல்கிறேன், இன்னும் பல்வேறு மாநிலங்களும் இது போன்ற தலைவர்கள் நியமனத்தில் அந்த குழுவினுடைய தாக்கம் வந்து ராகுல் காந்தியிடம் வெளிப்பட்டுச்சு அப்படிங்கிறது தான் முக்கியமான குற்றச்சாட்டாக இருக்குது. இந்த ராகுல் காந்தியை சுற்றி இருக்கக்கூடிய பவர்ஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, ஒருவேளை பிரியங்கா காந்தி ஒரு பவர்ஃபுல்லான இடத்துக்கு வரும்பொழுது நம்மளுடைய அதிகாரம் பறிக்கப்படும். நாம சொல்றதை பிரியங்கா காந்தி கேட்க மாட்டாங்க. அவங்க இந்திரா காந்தியினுடைய சாயலில் இருக்கிறாங்க, அதாவது இருக்கிறாங்க கூட அவருடைய குணநலன்களும் அப்படியாகத்தான் இருக்குது. அவருக்கு அதிகமான பொறுப்புகள் கொடுக்கப்படும் பொழுது அவங்க வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக செயல்படுவாங்க. அப்படி இருக்கும் பொழுது நமக்கு பெரிய அளவுக்கு பவர் கிடைக்காது அப்படிங்கிறது தான் அவங்க ராகுல் காந்தியை கட்டுப்படுத்தி வச்சு பிரியங்கா காந்தியை வந்து ராகுல் காந்தியினுடைய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு தங்கையாகவே இருக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய நோக்கமாக இருக்குது அப்படின்னு முக்கியமான குற்றச்சாட்டை அந்த காங்கிரஸ் சேர்ந்த மூத்த முன்னோடிகள் அழுத்தம் திருத்தமாக சொல்றாங்க. சரி, தொடர்ந்து குறையாவே சொல்லிட்டு இருக்கிறமே, இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னு கேட்கும்போது அதற்கும் ஒரு பதில் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, ராகுல் காந்தி ஒரு பார்ட் டைம் பொலிட்டீஷியனாக இருக்கிறார். அவர் வந்து இந்த ஓட் சோரியை பற்றி பேசுகிறார், 2 மாதம் பேசுகிறார், 3வது மாதம் டாப்பிக்கை மாற்றிறார், வேலையின்மை பற்றி பேசுகிறார், அதுக்கு டாப்பிக்கை மாற்றிறார். அதனால் அவர் தொடர்ந்து ஒரு இஷ்யூவை பேசுகிறது, மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிற மாதிரி அவரால் செயல்பட முடியல. மாதத்திற்கு ஒரு முறை வெளிநாட்டில் போயிட்டு சுற்றுலா போகிறார். இங்கே மக்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருந்தாலும் கூட கண்டுக்காமல் என்ன பண்ணிடுறார், வெளிநாட்டுக்கு போயிடார். அது காங்கிரஸினுடைய இமேஜை சரிச்சிருது. இது போன்ற நிறைய விஷயங்கள் நடக்குது. ஸோ ராகுல் காந்தி இந்த பாரத் ஜோடோ யாத்திரை போல மக்களை நேரடியாக சந்திச்சு பண்ணக்கூடிய வேலைகளை ராகுல் காந்தி செய்யணும். அதே நேரத்தில் பிரியங்கா காந்திட்ட முக்கிய பொறுப்பை கொடுத்துடணும். அதாவது கட்சியினுடைய கட்டமைப்பை வந்து மேம்படுத்தக்கூடிய பொறுப்பை பிரியங்கா காந்தியிட கொடுக்கணும். நான் இந்தியா முழுவதும் காங்கிரஸை கட்டமைக்கக்கூடிய பொறுப்பை வந்து மறுகட்டமைப்பு பண்ணக்கூடிய பொறுப்பை பிரியங்கா காந்தி கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இதற்கான தீர்வாக சொல்றாங்க. அதாவது மக்கள் சந்திப்பை வந்து யார் நடத்தணும், ராகுல் காந்தி நடத்தணும். ஆனால் இந்த உள்ள நிர்வாகிகளுடைய கட்டமைப்பை உருவாக்கக்கூடிய பணியை பிரியங்கா காந்தி பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வைக்கக்கூடிய மிக முக்கியமான கோரிக்கையாக இருக்குது. அதுதான் இதற்கு தீர்வாக இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனால் ஒன்று மட்டும் ரொம்ப கிளியராக சொல்ல முடியும், ராகுல் காந்தி எது செஞ்சாலும் அதை எதிர்த்து பிரியங்கா காந்தி கேள்வி கேட்க போகிறது கிடையாது. எது நடக்குதோ அது பாட்டுக்கு நடக்கட்டும் அப்படின்னு அமைதியாகத்தான் இருக்க போறாங்க. அவங்க அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது பிஜேபிக்கு ரொம்ப பெரிய ப்ளஸ் ஆக பார்க்குறாங்க. இதுக்கு நிறைய காரணங்கள் முன்னாடி வீடியோவில் பேசியிருக்கிறோம். அந்த ப்ளஸ் ஆக பார்க்கக்கூடிய இடத்துல அது எல்லாமே என்ன ஆகுது அப்படின்னா காங்கிரஸிற்கு மைனஸ் ஆக மாறுது. ஸோ பிஜேபியோட வீக்னஸ் பிரியங்கா காந்தி, அதை பயன்படுத்திக்க வேண்டிய கடமை அப்படிங்கிறது காங்கிரஸ் இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்களோ, எந்த அளவுக்கு அவங்க பொறுப்புகள் கொடுக்கப்படுதோ அந்த அளவுக்கு 2029 தேர்தலில் ஒரு படி எக்ஸ்ட்ரா வந்து காங்கிரஸுக்கு பூஸ்ட் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் அந்த பல்வேறு தரப்பிலிருந்து அரசியல் விமர்சகர்களும் சரி காங்கிரஸுடைய நலன் விரும்பிகளும் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ரொம்ப ஆழமான கருத்தாக இருக்குது. ஸோ இந்த குழப்பம் இருக்கு இல்லையா, ராகுலா பிரியங்கா அப்படிங்கிற குழப்பம் இருக்கிற வரைக்கும் அது பிஜேபிக்கு எப்போதுமே ப்ளஸ் ஆக மட்டும்தான் இருக்கும். அது எப்போ தீர்வு காணப்படுதோ அப்போ வந்து பிஜேபியினுடைய எதிர்ப்பு அப்படிங்கிற
அப்படிங்கிறது காங்கிரஸ் வலுப்படும், தேசிய அளவில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் 2009 சந்திக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க மக்களே? காங்கிரசினுடைய தேசிய முகமாக ராகுல் காந்தி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இல்லை ராகுல் காந்தி 2014 முன்னிலைப்படுத்தப்பட்டு இருக்கார், அடுத்த தேர்தலில் பிரியங்கா காந்தி இருக்கட்டுமே, என்ன தவறு அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஒருவேளை பிரியங்கா காந்தி முன்னிலைப்படுத்தப்படணும் அப்படின்னா அதற்கு ராகுல் காந்தியோட தோல்வி தான் காரணமாக இருக்குமா, இல்லை ஒரு மாற்றாக பிரியங்கா காந்தி வருவது அப்படிங்கிறது தவறு இல்லை அப்படின்னு நினைக்கிறீங்களா? உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கோபாசை டிவி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து பேசுவோம். நன்றி.